Hello friends, வணக்கம் and welcome to Lux Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரவை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த நாளையும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாதி வறுபட்ட உடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 4 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனால் நான் இதில் ஆட் பண்ணலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடலைப்பருப்பு இது எல்லாமே வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கூட நல்லா இந்த ரவை வறுபடுற அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ரவை வந்து கலர் மாறிடாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா இதை வறுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை வச்சு எப்படி ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ரெசிபி ரவா இட்லி. 1 கப் அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்கிற தயிரை நல்லா ரவை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சோடா உப்பு சேர்த்திட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறக்காக இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டரையெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரவா இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நான் 2 தட்டில் வைக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக அதை அடுக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இட்லியை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இந்த ரவா உப்புமா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கலருங்க, இல்லைனா கட்டி சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸில் மிளகு இல்லை பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்தாதனால அதில் காரம் இருக்காது, ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் இருக்கும். அதனால் சட்னியில் காரம் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தேர்ட் ரெசிபி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரவா வடை. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அதில் சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கைகளால் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா வடக்கி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து வடை போடுற மாதிரி நல்லா கையில் எடுத்து நடுவில் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள்.
ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இதை குக் பண்ணணும். ஏன்னா ரவை சேர்த்திருக்கிறனால சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நம்ம போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். நல்லா பால் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிட்டு அதை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இது என்னென்னா, ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இப்போ போண்டாவை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கலர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரவை வடை ப்ளஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மேலெல்லாம் கிறிஸ்பாக இருக்குன்னு. இதை தக்காளி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 4th ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா பணியாரம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு சோடா உப்பு, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பணியாரக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டர் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ வெறும் ரவை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1/4 கப் மைதாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ 2வது சைடு திருப்பி போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ சூப்பராக ரவா பணியாரம் ரெடி. 5th ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல். இப்போது அதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பை ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம அதை ஒரு 6 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா நம்ம கைவிடாமல் கலக்கி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பொங்கல் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நெய் விட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குருமிளகு, கருவேப்பிலை, முந்திரி இது 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணி பொங்கல் ஆட் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சாம்பார் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஜாபுக்கு போகிற லேடிஸ்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைம் கொஞ்சம் ஈஸியாக ரிலாக்ஸாக நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.